வன்மம் வன்மம் பாரு வந்து வன்மத்துல பேசுறாங்க அப்படின்ட்டு. சரி, நான் வன்மத்துல பேசுறேன் அப்படின்னே இருக்கட்டும். இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கமருதனுக்கும் பார்வதிக்கும் ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிட்டாங்க. எப்படி அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்து 2 பேருமே வெளியே அனுப்பும்போது சாண்ட்ரா ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறாங்க. அதே மாதிரி திவ்யா கணேஷ்லாம் பார்த்தீங்கன்னா சுபிக்ஷாவை கட்டிப்பிடிச்சு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருக்காங்க. இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு அவங்க வெளியில் போனதுக்கப்புறம் பார்வதியுமே பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க. எப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து வன்மம்னு சொல்கிறாங்க எல்லாருமே. ஆனால் அது வன்மம் கிடையாது. எல்லாருமே பாரு வந்து வன்மத்தில் பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அப்படியே கிடையவே கிடையாது. இது பேசிக்கான கோபம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ராங் பீப்புள் அட் த ரைட் பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை யார் சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியல. மற்ற கண்டஸ்டன்ட் சொல்கிறாங்களா இல்லைன்னா குறிப்பிட்டு வேறு யாராவது சொல்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி தெரியல. ஏன்னா சாண்ட்ரா ஆரோராலாம் பார்த்தீங்கன்னா இன்னுமே வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. அதனால் அவங்களும் குறிப்பிட்டு சொல்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி தெரியல. ஏன்னா ஆரோராவெலாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மதிக்கவே இல்லை. பார்வதிக்கு ஆரோராவை வந்து சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா வந்து ட்ரையாங்கிள் லவ்லாம் போயிட்டு இருந்துச்சுல. அப்போ ஆரோராவை வந்து டார்கெட் பண்ணி நிறைய வந்து கமருதி கிட்ட வந்து தப்பாக பேசிகிட்டே இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கார் டாஸ்கில் பார்த்தீங்கன்னா பார்வதி வந்து சாண்ட்ராவை காலில் மிதித்து வெளியில் தள்ளி விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா பேனிக் அட்டாக் ஆகி டாக்டர்ஸ்லாம் பார்த்துட்டு போனாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்குமே சரியாச்சு. அதனால் இவங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இதெல்லாம் பேசிக்கான கோபம் தானே, ஜென்யூனான கோபம் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க வந்து இன்னுமே மாற மாட்டாங்க. இந்த வெளியில் போனதுக்கப்புறம் அவங்க மாற மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. கண்டிப்பாக பார்வதி இந்த நாளை மறக்கவே மாட்டாங்க அவங்களோட லைஃப்பில். ஏன்னா ரெட் கார்டு வாங்கி வெளியில் அனுப்பியிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு மோசமான நாளை தான் பார்வதிக்கு அமைஞ்சிரும் செஞ்சிருக்கு. கண்டிப்பாக பார்வதி ஃபீல் பண்ண தான் செய்வாங்க. ஏன்டா இந்த பிக் பாஸ் வந்தோம், ஏன்டா கமருதனை பார்த்தோம், ஏன்டா கமருதனை லவ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக ஃபீல் பண்ணவும் செய்வாங்க. அதுமாதிரி இவங்க 2 பேருமே வெளியில் போனதுக்கப்புறம் கமருதனுக்கும் பார்வதிக்கும் அதே லவ் கண்டினியூ ஆகுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்க சான்ஸே இல்லை. மேபி பார்வதி வேணா கமருதன் கிட்ட வந்து பேச ட்ரை பண்ணலாம். ஆனால் கமருதன் வந்து கண்டிப்பாக வந்து பார்வதியை திரும்பியே பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி மட்டும் தெரியுது. ஏன்னா பார்வதியால் மட்டும்தான் வந்து கமருதனுக்கே ஒரு கெட்ட பேரும் கிடச்சிச்சு. ஒரு குவஸ்டான கேம் அவருக்கு அமைக்கவும் செஞ்சிருக்கு. சப்போஸ் கமருதீன் வந்து ஒழுங்காக கேம் விளையாடி இருந்தாருன்னா அவருமே ஃபைனல் வரை வந்திருக்கலாம். ஆனால் அது அப்படி பண்ணாமல் வந்து பாரு கூட சேர்ந்து அவரும் கேம் விளையாடுறதுனால அவரோட கேமே ஸ்பாயில் ஆயிடுச்சு.